ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுக்கும் பொழுது எப்போவுமே தோலோட வறுத்தோம் அப்படி சொன்னாக்கா நம்ம உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. வானல் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. நான் தட்டி வச்ச பூண்டை சேர்த்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போடுறோம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது நமக்கு ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும், சாந்து கிடைக்கும் தொட்டுக்கிறதுக்கு. முருங்கைக்கீரை கடையல், பருப்பு சாம்பார், முழு மிளகாய் சாம்பார், ரசம், இது எல்லாத்துக்கும் இப்படி செஞ்சு தொட்டுக்கிட்டுட்டா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு தட்டி வச்சது சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டோம்னா பச்சை வாசனைலாம் போயிடுது. இதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி, 2 தக்காளி, குட்டி தக்காளி போட்டு நான் வதக்குறேன். வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். தோலோடு சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டாச்சு. சூப்பராக ஜூஸியாக வதங்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் அரிசி மாவும். அது காரம் குறைக்கிறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரிசி மாவு. அதனால் சேர்த்துருக்கேன். நல்லா இருக்கும். நிறைய முறை நான் செஞ்சுருக்கேன். அப்படியே பேரட்னாவில் உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம நல்லா வதக்கி விட்றோம். பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கிட்டு இருக்குது. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான கல் உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம விட்டோம்னாக்கா ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படியே நல்லா குக்காகும். அதனால மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா 20% 30% நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டு பார்த்துட்டு பாருங்களேன், இப்போவே சூப்பராக இருக்குது. க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தண்ணி கம்மியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி திறந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிட்டோன்னா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு விட்டுக்கணும். எங்களுக்கு எப்பயுமே குழைவாக இருக்கணும் தொட்டுக்கிறதுக்கு. அப்போ தான் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். நான் தண்ணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வச்சு மூடி விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா தலை கொதிச்சிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா தலை கொதிக்கும் போது இடையில நம்ம பரட்டி விடணும். நல்லா 95% இதுவாகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டு பரட்டி விட்டோம்னாக்கா அவ்வளோதான், மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். அதுதான் உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக வேணும்னா தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை பருப்பு கடையல் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். உங்களோட ஆதரவு என்றைக்கும் நமக்கு தேவை. நீங்கள் இல்லைன்னா நம்ம இந்த யூடியூப்பில் பயணம் பண்ண முடியாது. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள்.
உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து முருங்கைக்கீரை பருப்பு கடையில் செஞ்சுட்டேன். இதில் தான் நாங்கள் உருளைக்கிழங்கை தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். செம்மையாக இருக்கும், எம்மியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டாட்டா பாய் பாய்.